வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். சென்டாக் மாணவர்களுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை செலுத்த நடவடிக்கை. சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதி. சுமை தூக்குவோர் கூலி பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு. அடாவடியாக நடந்து கொள்ளும் செயலுக்கு சட்டசபையில் உறுப்பினர்கள் கண்டனம். விநாயகர் சதுர்த்தியை 1ஆம் தேதி கொண்டாட வடிவமைக்கப்படும் பிள்ளையார் சிலைகள். கொசக்கடை பகுதியில் தயாரிப்பு பணிகள் சூப்பர். இனி விரிவான செய்திகள். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பயிலும் சென்டாக் மாணவர்களுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை செலுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுவை சட்டசபையில் பூஜ்ய நேரத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் அன்பழகன், மருத்துவ படிப்பிற்கு அடுத்த ஆண்டு பொது தேர்வு நடத்தும் மத்திய அரசின் முடிவிற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் புதுவை அரசின் நிலை என்னவென்று தெளிவுபடுத்த வேண்டும் என்றும், மருத்துவக் கல்லூரிகளில் பயிலும் சென்டாக் மாணவர்களின் முழு கட்டணத்தை அரசு செலுத்தும் என்று ஏற்கனவே அறிவிப்பு வெளியான நிலையில் தற்போதைய பட்ஜெட்டில் 1.5 லட்சம் ரூபாய் மட்டும் வழங்கப்படும் என கூறியிருப்பதால் பெற்றோர் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்துள்ளதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அதிமுக உறுப்பினர் பாஸ்கர், முதலியார்பேட்டை தொகுதியில் குடிநீர் இணைப்பு பெற நகராட்சிக்கு வளர்ச்சி நிதி செலுத்திய போதிலும் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் சாலை, மின்விளக்கு வசதியின்றி தவிக்கும் நிலை உள்ளதாக வேதனை தெரிவித்தார். இதன் பின்னர் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் லட்சுமி நாராயணன், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு பாட புத்தகம் மற்றும் சீருடைகள் சென்றடையவில்லை என்றும், சமச்சீர் பாட புத்தக வழக்கின் காரணமாக காலாண்டு தேர்வுகளை தள்ளி வைக்க தமிழக அரசு முடிவெடுத்திருப்பது போன்று புதுவையிலும் காலாண்டு தேர்வு குறித்து அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றார். இதற்கு பதிலளித்து பேசிய முதல்வர் ரங்கசாமி, காலாண்டு தேர்வு தொடர்பாக தமிழக அரசின் முடிவினை பின்பற்றியே புதுவையிலும் தேர்வு நடத்தப்படும் என்றும், தனியார் மருத்துவ கல்லூரிகளில் பயிலும் சென்டாக் மாணவர்களுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை செலுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் தேசிய அறிவியல் கண்காட்சியில் பரிசு பெற்ற கதிர்காமம் பள்ளி, முத்தியால்பேட்டை மாடர்ன் வித்யா மந்திர் பள்ளி மாணவர்களுக்கு முதல்வரின் நிவாரண நிதியில் இருந்து தலா 5000 ரூபாய் வழங்கப்படும் என்றார். புதுவையில் சுமை தூக்கும் தொழிலாளர்களின் ஊதியம் மற்றும் வீட்டின் பொருட்களை ஏற்று இறக்கும் போது ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுவை சட்டசபையில் அதிமுக உறுப்பினர் அன்பழகன், சுமை தூக்கும் சங்கம் என்ற பெயரில் ஒரு சிலர் பொதுமக்களிடமும் பல நிறுவனங்களிடமும் அதிக கூலி கேட்டு தொல்லை கொடுப்பதை தடுக்கவும், அவர்களுக்கு நியாயமான சம்பளத்தை அரசை நிர்ணயிக்க வேண்டிய அவசியம் குறித்தும் கவனத்தை ஈர்த்து பேசினார். சுமை தூக்குவோரின் பிரச்சனையால் நகர பகுதியில் பொதுமக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்தார். இதே கருத்தினை காங்கிரஸ் உறுப்பினர் லட்சுமி நாராயணனும் வலியுறுத்தினார். சுமை தூக்கும் தொழிலாளர்களின் ஊதியத்தை வரையறுப்பதுடன் அவர்களுக்கு அரசின் சார்பில் அடையாள அட்டை வழங்கி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றார். இதற்கு பதிலளித்து பேசிய முதல்வர் ரங்கசாமி, சுமை தூக்கும் தொழிலாளர்களின் ஊதியம் மற்றும் வீட்டின் பொருட்களை ஏற்று இறக்கும் போது ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்தார். விநாயகர் சதுர்த்தி விழா வருகிற சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுவையில் விநாயகர் சிலைகளை தயாரிப்பது தீவிரம் அடைந்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி என்றாலே பெரியவர்களை விட குழந்தைகள்தான் ஆனந்தம் அடைவதுண்டு. விநாயகர் சதுர்த்தியையொட்டி களிமண்ணால் ஆன பிள்ளையார் சிலைகளை வாங்கி சென்று அவைகளை அலங்கரித்து பூஜை செய்த பின்னர் அதனை கடலில் கரைப்பது என்பது சடங்கு என்பதால் இதில் குழந்தைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் என்பது அவர்களின் செயல்பாடுகளில் இருந்து தெரிந்து கொள்ள முடியும். இது போன்ற மகிழ்ச்சி மிகுந்த விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 1ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு களிமண்ணால் ஆன பிள்ளையார் சிலைகளை தயாரிப்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுவையில் விநாயகர் சதுர்த்தி நாளில் பிள்ளையார் சிலைகள், குடை, எருக்கம் மாலை, அருகம்புல் போன்றவை அனைத்தும் பிற பகுதிகளை விட கொசக்கடை தெருவில்தான் விற்பனையாகும் என்பதால் அங்கு இப்போதே பிள்ளையார் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் துவங்கிவிட்டன. இது போன்ற சிலைகளை செய்பவர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஈடுபட்டு வருவதால் சிலைகளில் உருவங்கள் மீதான உணர்வினை பக்தர்கள் வெளிப்படுத்தும் வகையில் அதன் நேர்த்தி மிக சிறப்பாக உள்ளது.
நாங்கள் ஏறத்தாழ ஒரு 30-35 வருஷமாக இந்த பாரம்பரியத்துக்காக இங்கே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. இப்போல்லாம் இந்த மண் கிடைக்கிறது என்பது பெரிய சிக்கலாகி போச்சு. எல்லாம் அந்த பிளாட்டு அது இது பிளாட்டு போட்டதுனால எங்களுக்கு மண் கிடைக்கிறது கொஞ்சம் ரொம்ப சிக்கலாக இருக்குது. இந்த சிக்கல்லையும் கஷ்டப்பட்டு எப்படியோ மண்ணை எடுத்துகிட்டு அந்த பாரம்பரியத்தை நிலைநாட்டணுன்றதுக்காகவே நாங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. மற்றபடி இந்த மழை சமயத்தில் வர்றதுனால எடுத்துகிட்டு வந்த மண்ணு கூட எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இந்த சிரமத்தையும் எதிர்பார்க்காம ஏதோ இந்த இடைஞ்சல்லையும் இருந்து ஏதோ நம்பிக்கையில் வியாபாரம் ஆகுன்ற நம்பிக்கையில் ஏதோ இப்போ நாங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருக்குங்க. மண் கிடைக்க மாட்டேது. தண்ணி நிற்கிறதுனால மண் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இதில் இந்த ஊரில் தொழில் செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த வேலையை பிடிக்கிறோம். இதில் லாபமே ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு இது செய்கிறோம். விற்றாதான், விற்கலன்னா கிடையாது. புதுவை வைஸ்மேன் பள்ளியில் நடைபெற்ற கண்காட்சியில் மாணவ மாணவியர் தங்கள் அறிவியல் படைப்புகளை வைத்து தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். புதுவை வைஸ்மேன் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி துவக்க விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இயக்குநர் சந்திர மௌலி வரவேற்புரையாற்ற பள்ளி முதல்வர் சரோஜா பாபு தலைமை தாங்கினார். கல்வித்துறை துணை இயக்குநர் மீனாட்சி அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைக்க பள்ளி கல்வி ஆய்வாளர் ஹேமாவதி வாழ்த்துரை வழங்கினார். இந்த கண்காட்சியில் மாணவ மாணவியர் தங்கள் அறிவியல் படைப்புகளை பார்வைக்கு வைத்திருந்து தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். புதுவை மாநில மக்களுக்கு தரமான குடிநீர் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று சட்டசபையில் அதிமுக உறுப்பினர் பாஸ்கர் கேள்விக்கு முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுவை சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது அதிமுக உறுப்பினர் பாஸ்கர் சுதானா நகர் மற்றும் நயனார் மண்டபத்தில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க அரசு எடுத்துள்ள நடவடிக்கை என்னவென்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதல்வர் சுதானா நகரில் மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்காக 32.25 கோடி ரூபாய் செலவில் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் ஹாட்கோ நிதி உதவியுடன் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். புதுவை மாநில மக்களுக்கு தரமான குடிநீர் தட்டுப்பாடின்றி கிடைக்கவும் உசுட்டேரி நீர் சுத்திகரிக்கப்பட்டு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது மட்டுமில்லாமல் கடல் நீரை சுத்திகரித்து குடிநீர் வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இதேபோன்று என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் கார்த்திகேயன் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையில் உசுடு தொகுதியில் கூட்டு குடிநீர் திட்டம் அமைக்கும் அரசின் பரிசீலனையில் இருப்பதாக குறிப்பிட்டார். இதேபோல் புதுவைக்கென தனி கல்வி வாரியம் அமைப்பது தொடர்பாக கடந்த 2006ஆம் ஆண்டு குழு அமைக்கப்பட்ட போதிலும் அதனை விரைவாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக காங்கிரஸ் உறுப்பினர் லட்சுமி நாராயணன் கேள்விக்கு முதல்வர் பதில் அளித்தார். புதுவையில் சாலையோரங்களை ஆக்கிரமித்த பிரம்மாண்டமான பேனர்கள் அதிரடியாக அகற்றம். அரசின் காலதாமத நடவடிக்கைக்கு பாராட்டு. பூமியின் தேவதை அன்னை தெரேசா பிறந்த நாள். உருவ சிலைக்கு மாலை அணிவித்து முதல்வர் கிறிஸ்துவ பெரியோர்கள் மரியாதை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி அத்தனையும் உள்ளதடி உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர்.
பளிச்சு பளிச்சுன்னு துவைக்கிறதுல ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினுக்கு நிகர் கிடையாது. ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்க மணி எலக்ட்ரானிக்ஸ் விட்டா வேற கிடையாது. ஐஓபி, எல்ஜி, சீமன், வேர்ல்பூல், சாம்சங் கம்பெனிகளின் ஃப்ரண்ட் லோடிங் மற்றும் டாப் லோடிங் வாஷிங் மிஷின்கள். டெய்லி பாத்திரம் தேய்க்க கஷ்டப்படுறீங்களா? மணி எலக்ட்ரானிக்ஸ்ல டிஷ் வாஷர் வாங்குங்க, வேலையை சுலபமாக்கிக்கங்க. மேலும் புகையில்லா சமையலுக்கு சிம்னிஸ், விரைவாக சமைத்திட ஹாப்ஸ். 0% finance exchange offer. பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலைய குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலைய குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை ராமகிருஷ்ணா வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் ஆரிமா சங்க நிர்வாகிகள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை சங்கரதா சுவாமிகள் நகரில் அமைந்துள்ள ராமகிருஷ்ணா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் மத்திய அரிமா சங்கம் சார்பில் மரம் நடும் விழா வியாழக்கிழமையன்று மாலை நடைபெற்றது. இதற்கு ராமகிருஷ்ணா சேவா சங்க தலைவர் வரவேற்புரையாற்ற மத்திய அரிமா சங்க தலைவர் சாரங்கபாணி தலைமை தாங்கினார். முதல் மரக்கன்றினை ராமலிங்கம் நட்டு வைக்க பள்ளியின் தாளாளர் கணேசன், கல்வி ஆலோசகர் சிவசுப்பிரமணியன், இயக்குநர் ராமசாமி, துணை முதல்வர் சுந்தரமூர்த்தி மற்றும் மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். லைத்துல் கதர் இரவை முன்னிட்டு உப்பளம் தொகுதியை சேர்ந்த ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் வழங்கினார். லைத்துல் கதர் இரவை முன்னிட்டு பிஸ்மில்லா இஸ்லாமியர்கள் இளைஞர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் உப்பளம் தொகுதியை சேர்ந்த ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த்
ஏழைகளுக்கு இலவச கைலி, புடவை, அரிசி, சர்க்கரை போன்றவற்றை தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உப்பளம் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சலீம், மன்சூர் ஹுசேன், ஜானிபாய், இப்ராஹிம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் கடந்த சில வாரங்களாக மக்களை மிரட்சி அடைய வைத்த பிரம்மாண்ட பேனர்களை நகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர். புதுவையில் தலைவர்களின் பிறந்த நாளையொட்டி நகர பகுதியின் சாலையின் இருபுறம் எங்கும் பிரம்மாண்டமான பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. இவைகளை அகற்ற வேண்டும் என ஆட்சியர் உத்தரவிட்டதை தொடர்ந்து அவைகளை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் அதிரடியாக அப்புறப்படுத்தினர். அரசியல் தலைவர்களின் பிறந்த நாளையொட்டி வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டதால் சாலையோரங்கள் பளிச்சென காட்சியளிக்கிறது. புதுவையில் பேனர்கள், கட்டவுட்டுகள் வைக்க அனுமதி இல்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் அவைகளை மீறி சாலையோரங்களில் பேனர்கள் வைப்பது தொடர் கதையாகவே உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நகரின் அழகை கெடுக்கும் விதத்தில் இதுபோன்ற பேனர்கள் இருப்பதாக அவர்கள் குறை கூறினர். பூமியின் தேவதையான அன்னை தெரேசாவின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவையில் அவரது உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் ராஜவேலு மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பூமியின் தேவதையான அன்னை தெரேசா பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கிழக்கு கடற்கரை சாலை கொக்கு பார்க்கில் அமைந்துள்ள அன்னை தெரேசாவின் உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் ராஜவேலு மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று மிஷனரிஸ் ஆர்ட் சேரிட்டியை சேர்ந்த கன்னியாஸ்திரிகளும் கிறிஸ்துவ பெரியோர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அன்னை தெரேசாவின் நினைவு நாளை முன்னிட்டு மிஷன் வீதியில் அமைந்துள்ள மிஷனரிஸ் ஆர்ட் சேரிட்டியிலும் ரெட்டியார் பாளையத்தில் உள்ள அன்பு இல்லத்திலும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டன. புதுவையில் தியாகராஜ பாகவதர் நற்பணி மன்றம் சார்பில் நடைபெற்ற விழாவில் மாணவர்களுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். புதுவை பிரதேச தியாகராஜ பாகவதர் நற்பணி மன்றம் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கும் விழா வியாழக்கிழமை மாலை நடைபெற்றது. மன்ற தலைவர் அண்ணாமலை தலைமை தாங்க செயலாளர் பிரேம்குமார் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் ஆகியோர் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற விஸ்வகுல சமுதாய மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் தியாகராஜ பாகவதர் நற்பணி மன்ற நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி அத்தனையும் உள்ளதடி உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர். அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனை பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனை பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. இப்ப பாண்டிச்சேரியில அனைத்து பிராண்டட் மொபைல்களும் மிக மிக குறைந்த விலையில கிடைக்க போகுது. அப்படியா? எங்க? எப்போ? செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ராஜீவ்காந்தி சிலை அருகில மிக பிரமாண்டமா அனைத்து பிராண்டட் மொபைல்களின் ஷோரூமும் திறக்க போறாங்க. யார் திறக்கிறாங்க? உலக புகழ்பெற்ற எஸ்டி கொரியர் நிறுவனம் புதுசா எஸ்டி மொபைல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. சர்வீஸ், ஸ்பேர் எல்லாம் கிடைக்குமா? கண்டிப்பா. எல்லா பிராண்டட் மொபைல்களும் ஜென்யூன் ஸ்பேர் பார்ட்ஸோட கேரண்டியோட கிடைக்க போகுது. அது மட்டுமா, சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு சர்வீஸும் உடனே செஞ்சு தந்துருவாங்க. சாஃப்ட்வேர்ஸ், சாங்ஸ், கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் செய்து தராங்களா? மொபைல் சம்பந்தமான A to Z எல்லாமே கிடைக்கிற ஒரே இடம் எஸ்டி மொபைல் ஷோரூம் தாங்க. கண்டிப்பா செப்டம்பர் 1ஆம் தேதி போறோம். குறைந்த விலையில் பிராண்டட் மொபைல் வாங்குறோம். இருங்க, இதையும் கேட்டுட்டு போங்க. திறப்பு விழா அன்னைக்கு மொபைல் வாங்குற எல்லாருக்கும் சிறப்பு பரிசும் கொடுக்கறாங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை குருசுக்குப்பத்தில் பழிக்கு பழியாக ரவுடி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 5 வாலிபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை குருசுக்குப்பம் மரவாடி தெருவை சேர்ந்த சேரன் என்பவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சிலருக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இதனால் கடந்த சில மாதங்களாக கடலூரில் தங்கியிருந்த சேரன் ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:30 மணிக்கு வாழைக்குளம் அக்காசாமி மடம் வழியாக பைக்கில் சென்று கொண்டிருந்த போது மறைந்திருந்த கும்பல் வழிமறித்து சராமரியாக வெட்டியதுடன் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பியோடியது. இதனை அறிந்து சம்பவ பகுதிக்கு வந்த போலீசார் கொலை செய்யப்பட்ட சேரனின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பெரியகடை போலீசார் வாழைக்குளத்தை சேர்ந்த ராஜா, முத்துவேல், அரவிந்தன், பிரகாஷ், குருசுக்குப்பம் வினோத் ஆகியோரை கைது செய்தனர். போலீசில் அவர்கள் கொடுத்துள்ள வாக்குமூலத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அரசு மருத்துவமனையில் முரளி கொலை செய்யப்பட்டதற்கு பழிக்கு பழி வாங்க கொலை செய்ததாக தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட 2 பெரிய அரிவாள்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 92 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 4 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையில் இருந்து 23 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். சென்டாக் மாணவர்களுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை செலுத்த நடவடிக்கை. சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதி. சுமை தூக்குவோர் கூலி பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு. அடாவடியாக நடந்து கொள்ளும் செயலுக்கு சட்டசபையில் உறுப்பினர்கள் கண்டனம். விநாயகர் சதுர்த்தியை 1ஆம் தேதி கொண்டாட வடிவமைக்கப்படும் பிள்ளையார் சிலைகள். கொசக்கடை பகுதியில் தயாரிப்பு பணிகள் சூப்பர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.